Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட் நியூஸ் என்னன்னா group 1 நோட்டிஃபிகேஷன் வந்து அவுட் பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா லாஸ்ட் அப்டேட்டட் வந்து 14/11/2024 லயே group 1 எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து 1/4/2025 and எக்ஸாம் டேட் வந்து 15/6/2025 னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்பயும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அது என்னன்னு பார்க்கலாம். TNPSC Group 1 2025 ஓட எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு தான் 1/4/2025. டேட் ஆஃப் சப்மிஷன் 30/4/2025. அதாவது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற டேட் லாஸ்ட் டேட் இது. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ண போகிறீங்க, ஆஃப்லைன் கிடையாது. கரெக்ஷன் பீரியட் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பீரியட் தந்திருக்காங்க. 5/5/2025 7/5/2025 வரைக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம் உடைய டேட் பார்த்தீங்கன்னா 15/6/2025. டைம் வந்து மார்னிங் 9:30 AM ஆஃப்டர்நூன் 12:30 PM வரைக்கும். மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டேட் கொடுக்கல, ஏன்னா எப்போவுமே ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா குரூப் 4 அளவுக்கு தான் இது கொடுக்க மாட்டாங்க, குரூப் 1 அதனால் 70 தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மேபி 2026 அதாவது ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுற டைமில் மேபி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அடுத்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025 டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், லாஸ்ட் டேட்டு அண்ட் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியட், ப்ரிலிமினரி எக்ஸாம் இது எல்லாமே சேம் தான். ஒன்று என்ன டிஃபர் ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து 2 தான். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்லேருந்து எக்ஸாம் டேட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 75 days இருக்குது. நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தது ஏஜ் லிமிட் அண்ட் என்னென்ன போஸ்ட் எல்லாத்த பற்றி பார்க்கலாம். வெப்சைட் பாருங்கள், tnpsc.government.in. லெஃப்ட் சைடில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு போகும். அது என்னென்னா here notification number and என்ன name of the post, from and to online registration date கொடுத்தாச்சு, examination dateம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணால் இதோடைய PDF அதாவது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து PDF பேஜுக்கு போகும். உங்களுக்கு இது ஃபுல்லாக இங்கிலீஷில் வேண்டாம், தமிழில் வேணும்னா இந்த இடத்துல மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது இங்கே தெரியும் பாருங்கள், எய்தர் இங்கிலீஷ் ஆர் தமிழ். இங்கே இருக்கிறத தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் PDFக்கு போகும், அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1ன்னு இருக்கிற பேஜை கிளிக் பண்ண லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஏற்கனவே இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் நம்ம பார்த்தாச்சு. இது வந்து குரூப் 1க்கு. இதே வந்து குரூப் 1Aக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் நம்ம பார்த்தாச்சு. ஏஜ் லிமிட் பார்க்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025 போஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 6 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. போஸ்டோடைய கோடும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த போஸ்ட் கோடெல்லாம் பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஒரு போஸ்ட்டுக்கும் தனியாகவே வேக்கன்சி கொடுத்துட்டாங்க. 28/7/19 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 70 இருக்குது. லெவல் ஆஃப் பே வந்து இங்கே அமௌண்ட்டில் கொடுக்காம என்ன லெவல்னு கொடுத்துருக்காங்க, லெவல் 22ன்னு. இதை பற்றினா அடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் ஃபார் குரூப் 1 பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக ஜென்ரல் கேட்டகரி. இங்கே 6 போஸ்ட் இருக்குது. 6 போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த கோட் பார்த்து ஃபில் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு 3 கோடுக்கு 34 கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 34 ரன்னிங்கில் இருக்கலாம், இல்லைனா 34ஓட கம்மியாக இருக்கலாம். பட் யூ ஷுட் நாட் ரீச் 35 ஆஸ் ஆன் 1/7/2025 அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் PDFை கோ த்ரூ பண்ணுங்கள். அதே மாதிரி மினிமம் ஏஜ் பாருங்கள், மினிமம் ஏஜ் வந்து உங்களுக்கு 21 இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் BL டிகிரி உள்ளவங்களுக்கு 35, ரிமைனிங் 3 போஸ்ட்டுக்குமே 34. அதே மாதிரி பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்து கொஞ்சம் வந்து ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது வந்து BC கேட்டகரி. இதுலேயும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 39, இங்கே 40, இங்கே அகைன் 39.
அதே மாதிரி டிசபிலிட்டிஸ் உள்ளவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி லெவலில் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின்னா 175. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பார்த்துங்க எஸ்எஸ்எல்சி அதாவது 10th லெவலில் தான் இருக்கும். 25 கொஷின்ஸு. ஸோ டோட்டலாக 200 கொஷின்ஸு. ஈச் கொஷின் கேரி 1.5 மார்க்குங்கிறதுனால 300 மார்க்ஸ் மேக்ஸிமம். டியூரேஷன் 3 ஹவர்ஸு. மெத்தட் பார்த்தீங்கன்னா OMR ஷீட் கொடுப்பாங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான், அதாவது 5 ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் வந்து விடை தெரியவில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து தான் நீங்கள் வந்து சர்க்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். மெயின் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ பாருங்கள். பேப்பர் 1, 2, 3 and 4 இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்டிவ், கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் பேப்பர் 1 உங்களுக்கு ஈஸி தான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வந்து 10th லெவலில் தான் இருக்கும். 100 மார்க்ஸு, 3 ஹவர்ஸு. மினிமம் மார்க்குங்கிறது வந்து 40. ஸோ இதில் யாருமே பிலோ 40 எடுக்க மாட்டோம்னு தெரியும். இருந்தாலும் பிலோ 40 எடுத்தால் இந்த ரிமைனிங் 3 பேப்பர்ஸை வந்து கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பேப்பர் 2, 3 and 4 பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவலு. ஈச் கேரிஸ் மேக்ஸிமம் 250 மார்க்ஸ், அதே 3 ஹவர்ஸு. அண்ட் இன்டர்வியூக்கு வந்து 100 மார்க்கு. ஸோ டோட்டலாக மெயின்ஸுக்கு 850 மார்க் எடுக்கணும். அண்ட் இந்த 100ல் அரவுண்டு எல்லாருமே வந்து ஒரு 50 to 60 வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் டோட்டலாக இந்த பேப்பர் 2, 3 and 4க்கு மினிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 225. நெக்ஸ்ட் குரூப் 1A பாருங்கள். போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட்டு. போஸ்ட் கோட் வந்து 1009. இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி 2 தான் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் லெவல் ஆஃப் பே வந்து லெவல் 22. டைரெக்டாக எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுக்கல. அண்ட் ஏஜ் லிமிட் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ் ஆன் 1/7/2025 கொடுத்துட்டாங்க. அண்ட் மினிமம் ஏஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 21. மினிமம் ஏஜ் ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 21 இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 34 and 39. அதே மாதிரி பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் 44 and 49. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் குரூப் 1 பார்க்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மாதிரியே தான் இதுலேயும் இருக்கும். அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி லெவல், நம்பர் ஆஃப் கொஷின் 175. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எஸ்எஸ்எல்சி லெவல், அதாவது 10th லெவலில் இருக்கும். கொஷின்ஸ் வந்து 25. டோட்டல் கொஷின் 200. ஈச் கொஷின் கேரி 1.5 மார்க்கு, அதனால மேக்ஸிமம் மார்க்கு 300. ஹவர் பார்த்தீங்கன்னா 3 ஹவர். ஸோ மினிமம் மார்க் வந்து 90. இது மெத்தட் பார்த்தீங்கன்னா OMR ஷீட் மெத்தட், அப்ஜெக்டிவ் டைப்பு, அதாவது 5 ஆன்சர்ஸ் கொடுத்துருவாங்க, செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் OTR அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, அண்ட் OMR ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறது, அண்ட் நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய ஃபோட்டோ சைஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.